ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கான இந்த வார ராசி பலன்களை அப்படியே பார்த்தலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குதுங்க. வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஆட்சி என்கின்ற 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 8ஆம் இடத்திற்கு மாறினா ஏதாவது கெடுபலங்கள் நடக்குமான்னு பார்த்தா அவர் ஆட்சி நிலைமையில் இருக்கிறார், உச்சகுருவோட பார்வையில் இருக்கிறார். உண்மையில் ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் 8ஆம் இடத்தில் இருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது. மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் என்னென்ன தடைகள் இருந்ததோ அதெல்லாம் ஒரு மாத காலத்திற்கு குருப்பெயர்ச்சி, மறுபடியும் அதிசார குருப்பெயர்ச்சி டிசம்பர் 5ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ வெளியே மறுபடியும் குரு திருப்பி போவார். அது வரைக்குமே ராசிநாதனுக்கு அப்படியே குருவின் பார்வை இருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அத்தனையும் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒண்ணுங்க. எல்லா நிலைமைகளையும் இது வரைக்கும் என்னென்ன இடத்துல தட்டு தடுமாறினீங்களோ அதில் எல்லாத்தையும் நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்போலும் கண்டிப்பாக கிடையாது. 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் 11ஆம் இடத்துல ஒரு 3 இடங்கள் சந்திரனுடைய இயக்கங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் வளர்பிறை சந்திரனாகி அவர் நல்ல விதமாகவே இருக்கிறார். அப்போ வளர்பிறை சந்திரனுடைய அமைப்பும் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலைமைகளாக இருக்கும். ஆகவே அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஒரு இருக்கிற நிலைமையை விட ஒரு 10 மடங்கு முன்னேறக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் வருமானம் 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கக்கூடியது, 10 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கக்கூடியது, 10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு லட்சம் சம்பாதிக்கக்கூடியது என இந்த வாரம் முழுவதுமே ஒரு சீரான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரமாக இந்த வாரத்திலிருந்து மட்டும் சொல்ல மாட்டேன். ஒரு மாசம் நல்லா இருக்கும். இந்த ஒரு மாதத்தை நல்ல விதமாக உபயோகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல நிறைவுகள் இருக்கக்கூடிய வாரம் என்பதால் சந்தோஷ மகிழ்ச்சியான வாரமாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:46 விடியும் போது சந்திராஷ்டமம் இல்லை. காலையில் 10:46 ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே அப்படியே படிப்படியாக, அதாவது பழைய அமைப்பில் இருந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டுமே அப்படியே சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி திங்கட்கிழமை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை ராத்திரி 10:14 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. சந்திராஷ்டமத்தில் பெரிய கஷ்டங்கள் இருக்குமானா வளர்பிறை சந்திராஷ்டமம் இருக்கிறனால பெரிய கஷ்டங்கள் இருக்காது. உச்சனோடு அவர் பரிவர்த்தனையாகிறார். ஆகவே ஒரு பொதுவான சந்திராஷ்டமமாக தான் இருக்கும். ஆக வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பெரிய எந்த விதமான முயற்சியும் அகலக்கால் எடுத்து வைக்கிறது, யாராவது ஒருத்தர்கிட்ட புதுசாக இப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு புதிய ஆரம்பங்கள் எதையும் செய்ய தேவையில்லாத ஒரு வாரமாகவே இந்த வாரம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான அமைப்பு என்னன்னா, வார கடைசியில உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் அப்படியே நீச்சத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாகவே நீச்சத்திலிருந்து ராசிநாதன் வெளியே வந்துட்டாலே நல்ல பலன்கள் நடக்கும். ஆக இந்த வாரத்துல ஏதாவது அப்படி ஒட்டுமொத்தமா கொட்டுமா குமிக்குமானா அப்படிலாம் கொட்டாது குமிக்காது. ஆனாலும் மனக்கலக்கங்கள் தீரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த நிலைமையில ஏதாவது ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. 6ஆம் இடத்துல இன்றைக்கு போய் ராசிநாதன் உட்கார்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பயணங்களின் மூலமான மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு கடன்கள் அமைந்தாலும் கூட அந்த கடனுக்கான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. புதன்கிழமைக்கு மேல 9, 10ஆம் இடங்களுக்கு சந்திரன் வந்துடுறாரு. 9, 10ஆம் இடங்கள்ல அவர் வளர்பிறை சந்திரனாக இருப்பது ஒரு பெரிய ஓரளவுக்கு நல்ல அமைப்போல தான் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆகவே கடந்த காலத்துல அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் அந்த நெகட்டிவ் விலகக்கூடிய அமைப்பு. வியாபாரம், வேலை, தொழில் போன்ற முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வார ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாய் மட்டும் சற்று மத்தியம பலன்களை தரக்கூடிய அமைப்புல அமைஞ்சிருக்குது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சந்திராஷ்டமம் தான். ஆனால் வாரத்தில் முதல் 2 நாட்கள் கிடையாது. செவ்வாய்க்கிழமை நைட்டு வரைக்குமே உங்களுக்கு கிடையாது. புதன்கிழமை தான் ஆக்சுவலாக. செவ்வாய்க்கிழமை நைட்டு 10:14 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுன்னா கூட உங்களுக்கு புதன்கிழமையிலிருந்து தான் கணக்கு. விடிஞ்சு எந்திரிச்சவன சந்திராஷ்டமத்தில் இருப்பீங்க. அப்போ புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு முழுக்க சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை அதிகாலை 6:48 வரைக்கும் கணக்கு பண்ண வேண்டாம். அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 10:14 இருந்து வெள்ளிக்கிழமை காலையில 6:48 வரைக்கும் சந்திராஷ்டமம்ன்றதுனால
புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் ஒரு மாதிரி மத்தியம பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் சந்திராஷ்டமத்தில் பெரிய அளவு சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா ராசிநாதன், மிதனத்திற்கு ராசிநாதன் ஆகிய புதன் இப்போது முழுவதும் உச்சகுருவின் பார்வையில் இருக்க 2 8ஆம் இடங்கள் வெகு புனிதத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் சிறப்பாகவே இருக்கும். வாரத்தின் முதல் நாள் எப்படி 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் அப்படியே பரிவர்த்தனை ஆகுது. 2 7 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆனாலே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு மாசம் முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லிபரலா இருக்குங்க. ஒரு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் அந்த 2ஆம் இடத்துல அதிசார குரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் ராசிநாதனே அவர் பார்க்கிறாரு. செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்குது. எதிரியால தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. ஆக இதுவரைக்கும் யாரை எதிரியை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவரெல்லாம் அப்படியே நண்பர் ஆகிறது. எதுல ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதிலெல்லாம் கொஞ்சம் பணம் வர்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்ன புதன் வியாழன் 2 நாட்களும் அப்படியே மந்தமா இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த ஓடிபி கொடுக்கறது, அதை கொடுக்கறது, இதை கொடுக்கறது, ஃபேஸ்புக்கில் வரக்கூட ஃபேக்கான நியூஸுங்களை செய்திகளை நம்பாமல் இருக்கிறது, யாரையும் நம்பாமல் எதையும் பண்ணாமல் இருக்கிறது, இதை மட்டும் அந்த வியாழக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாட்கள் மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற 5 நாட்களில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. 9ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோடு சேருவார். அப்பெல்லாம் அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்கும், பெரிய கெடுதல்கள் இருக்காது. ஆகவே சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து உச்சகுருவின் பார்வையில் ராசிநாதன் இருப்பதால் யோக வாரம் மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் வலிமையான இடங்கள்ல தான் இருக்கிறார். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருப்பார். அப்புறம் 7ஆம் இடம், அப்புறம் 8ஆம் இடம். சந்திராஷ்டமம் உண்டு. ஆனாலும் சந்திராஷ்டமத்திற்கு முன்பு அந்த 5 நாட்களும் சிறப்பான ஒரு நாட்களாக இந்த நாள் அமையுது. எப்படின்னா இந்த வாரம் திங்கக்கிழமையிலிருந்தே அட்டகாசமா கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. லக்னத்துல அப்படியே உச்ச நிலைமையில குரு இருக்க பரிவர்த்தனை அமைப்புல குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாட்களும் பெரிய அளவுல நல்லா இருக்கும். 6 7ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக சந்திரனும் ஒரு குருவும் பார்த்து கொண்டிருப்பது ஒரு குருச்சந்திர யோகம் இந்த வாரம் அமையுது. இந்த வாரம் ராசிநாதன் ராசியை பார்க்கிறது. முடியாத விஷயங்கள்லாம் மலையை கூட தூக்குனா கடகராசிக்காரன் மலையை கூட தூக்கி கொடுத்துட முடியும்ன அமைப்புகள் உண்டு. வாரத்தின் முதல் 4 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 4 நாட்களும் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவும் கிடையாது. வெள்ளிக்கிழமை காலையில் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆக வாரத்தின் முற்பகுதி 4 நாட்கள்ல எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் நிம்மதி உண்டு. தொழில் அமைப்புகளில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பெரிய அளவில் நல்ல பலன்கள் இப்போது நடக்கும். கடகராசிக்காரர்கள் கடந்த 3 வருடங்களாக எந்தெந்த இடத்துல சோதனைகளை அனுபவித்தீர்களோ அந்த சோதனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. காதல் கைகூடும். ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை கொஞ்சம் நல்லா இருக்கும். கையில் காசு நடமாட்டம் கண்டிப்பாக உண்டு. என்ன தொழில் பண்றீங்களோ அதுல ஒரு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆகவே சந்திராஷ்டம நாட்களான வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய 2 நாட்களை தவிர்த்து அதற்கு முந்தைய 4 நாட்கள் தொட்டது துலங்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ராசி வலுவாக இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் 5 6 7 ஆகிய இடங்கள்ல இருக்கிறார். இது ஒரு வகையில நல்ல இடம் தான். அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட இடங்கள்னு சொல்ல மாட்டேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யோகாதிபதிகள் வெகு சிறப்பாக நல்ல விதமாக அமைகிறார்கள். இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறி உச்சகுருவின் பார்வையில் இருக்க போறார். ராசிநாதன் இப்போது நீச்சத்தில் இருக்கிறார். இந்த ராசிநாதன் நீச்சத்தில் இருந்தாலும் இந்த நாள்ல இருந்து நீச்சபங்கம் அடைவார். எப்படின்னா இந்த வாரம் ஆரம்பத்திலே சுக்கரனோட போய் சேருவார். ஆக இதுவரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பெரிய அளவில் சோதனை இருக்காது. புதன்கிழமை வியாழக்கிழமை எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மைகள் அட்டகாசமாக இருக்கும். சிலருக்கு ஒரு அலைச்சல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அலைச்சல்கள்னா என்ன? பயணங்கள் போவதன் மூலமாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுவது. ஒருத்தரை போய் ஒரு மாதிரி பைக்லேயோ கார்லேயோ ஏதோ ஒன்றில் பஸ்ஸிலோ ட்ரெயின்லையோ சில பேருக்கு ஒரு 3 கிலோமீட்டராக இருக்கும், சில பேருக்கு 30 கிலோமீட்டராக இருக்கும், சில பேருக்கு 300 கிலோமீட்டர் கூட போக வேண்டியது இந்த வாரம் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் அந்த சந்திரன் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில் ஏதாவது ஒரு பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. வடகிழக்கு திசை லாபத்தை தரும். ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், உணவுப் பொருள் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இப்போது நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மை அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வந்துடுதுங்க. சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனியை பார்த்து பயப்படவே வேண்டாம். அது டிசம்பர் மாதம் வரைக்கும் வேதைன்ற, அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் வேதைன்ற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால
எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் தாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. செலவுகள் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், என்னப்பா பண்ணுறதுன்னு தோணும். ஆனாலும் கடன் வாங்கக்கூடாத, கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்து செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. சிம்மராசிக்காரர்களுடைய தைரியம் அதற்கேற்ற ஒரு புத்துணர்ச்சியாக நன்றாக இருக்கக்கூடிய சுபமான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தில் 4, 5, 6 ஆகிய 3 இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறார். இந்த வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குரு பகவான் பெரிய அளவில் ராசிநாதனை பார்ப்பார். ராசிநாதன் அப்படியே 3ஆம் இடத்திற்கு மாறுவது, 3ஆம் இடத்திற்கு மாறி உச்சகுருவின் பார்வையில் இருப்பது, 8ஆம் அதிபதியோடு இணைந்திருப்பதுன்னு ஒரு மாதிரியான கொலாப்ஸான நிலைமை இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆனால் லாபத்தில் 11ஆம் இடத்தில் வலிய நிலைமையில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு மாதத்திற்கு வேலை தொழில் அமைப்புகளில் பெரிய நல்ல முன்னேற்றமான சில அஸ்திவார பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு தான் போவார். 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த 3 இடமே சந்திரனுக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கிறனால சந்திரனாலே இந்த வாரம் முழுக்க நல்லா இருக்கும். அம்மா அப்பா விஷயங்கள் அப்படியே கை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. சிலருக்கு மட்டும் வாகன யோகங்கள் இருக்கும். பழைய வண்டியை தூக்கி போட்டு புது வாகனம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் இவங்க இளைய பருவத்தினர் இருப்பீங்க. சிலருக்கு வீடு வாங்கலாம் என்பதில் ஒரு தைரியமான வாங்கிடலாம் கட்டிடலான்ற மாதிரி ஒரு தைரியமான முடிவு வரும். சிலருக்கு வீட்டு கடன்கள் வரக்கூடிய அமைப்பு, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் வெற்றிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. காதல் ஓரளவுக்கு ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருந்தது, இப்போ இதுதான் இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு தைரியங்கள், ஆண் பெண் உறவுகளில் ஒரு மாதிரியான இணக்கமான போக்குகள் இருக்கக்கூடிய அமைப்போலும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஒண்ணுங்க, எதிரியோடு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போது வரும். அட்டமாதிபதி செவ்வாயோடு புதன் இணைஞ்சிருக்கிறார் இல்லையா, எதிரியோடு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போது இந்த வாரத்தில், இந்த மாசத்துல எப்பவுமே ஒரு 4-5 தடவையாவது வரும். பிடிக்காத ஒருவரோடு பணி செய்யக்கூடிய அமைப்பு, வேலை செய்கிற இடங்கள், தொழில் செய்கிற இடங்கள்ல எரிச்சலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கும். ஆனாலும் உச்சகுரு புதனை பார்க்கறதுனால இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் நீங்க அப்படியே தட்டி விடுற மாதிரி எல்லாத்தையும் சமாளிச்சு கடந்து தான் போவீங்க. புதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் 4, 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கின்ற காரணத்தினாலும் சமாளிக்க முடியாத தொல்லைகள், கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் எதுவும் வந்துட போறதில்லை. எல்லாத்தையும் தைரியமா நின்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தால சமாளிக்கக்கூடிய யோக வாரம், சந்திராஷ்டமம் இல்லாத இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அற்புதம். ராசியிலே சுக்கிரன் வந்து உட்கார்றார். இதுவரைக்கும் நீச்சமாக இருந்து 12ஆம் இடத்துல இருந்து மனக்கலக்கத்தை கொடுத்து கொண்டிருந்த, அட போங்கப்பா ராசி பலன்ல தான் நீங்க வாட்டலாம் நல்லதா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் நல்லதே நடக்கலன்ட்டு புலம்ப வைத்து கொண்டிருந்த சுக்கிரனுடைய நீச்சம் இந்த வாரத்திலிருந்து அப்படியே விலகி ராசியில வந்து வலுவாக இருக்கிறார். இன்னொன்னு பாருங்க, சுக்கிரன் அப்படியே ராசியில வந்து உட்கார்ற அதே நேரத்துல 9 5 திரிகோணாதிபதிகளான யோகாதிபதிகளான இருவருமே உச்சகுருவின் பார்வையில இப்போது இருக்கிறாங்க. பாக்கியாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இதை விடவா உங்களுக்கு கோச்சார நிலைமைகள் நல்லா இருக்கணும்? ஆனா என்ன, இவ்வளவு இருந்த எனக்கு கோடியா கொட்டலையே, தங்கமா தங்க கட்டியா யாரும் வந்து கையில கொடுக்கலையே, 500 ரூபா நோட்டை கொண்டு வந்து உதிர்க்கலையே என்று நினைப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போலதான் கோச்சார அமைப்புகள் அப்படியே கை கொடுக்கும். பிறந்த ஜாதக அமைப்பின்படி எந்த அளவிற்கு வலிமையான ஜாதகத்தை நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு சந்தோஷமான சூழல்கள் இப்போது இருக்கு. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு கோடி கிடைக்கும். அதனால வந்து பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கு. 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல தான் சந்திரன் இப்ப போறார். இந்த 3 இடமுமே யோகத்தை தரக்கூடிய இடங்கள். முயற்சிகள் பலிக்கும், குழந்தைகளால் இருந்து வந்த மன அழுத்தம் விலகும், அப்பா அம்மா சம்மதத்தோட சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய முடியும், சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும், வியாபார பெருமக்களுக்கு நல்ல உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிலேயுமே ஒரு சிந்தனை வந்து நேர்மறையாக நல்லா இருக்கும் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு. இந்த மாதிரியான நல்ல கோச்சார காலகட்டங்களில் தான் ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அந்த லட்சியத்தின் மூலமாக பெரிய அளவுகளை ஒரு மன நிம்மதியை அடையக்கூடியது, வாழ்க்கை பாதை எவ்விதம் போகும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய, எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்க போறாங்க. இந்த வாரம் செவ்வாய் அப்படியே முதல் நாளே மாறுறார். வார ஆரம்பத்திலேயே செவ்வாய் மாறி ராசியிலே வந்து உட்கார போறார். ராசியில ராசிநாதன் உட்கார
வெகு நல்ல பார்வையாக உச்சகுருவின் பார்வை ஏறத்தாழ 1 மாத காலத்திற்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உச்சகுருவோட பார்வை ராசிக்கு இருக்க போகுது. மிகச்சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். எப்போது பாலைவனத்துக்கு நடுவில் போகிறவனுக்கு அப்படியே தண்ணி தாகம் எடுத்துகிட்டு இருக்கிறவனுக்கு அப்படியே புடப்படன்னு பனிக்கட்டி மழை பெஞ்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரியான சமாச்சாரம் சந்தோஷம் எல்லாமே இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். உண்மையில் தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட இந்த 1 மாதம் ஒரு தற்காலிக சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கும். அதாவது நமக்கு கூட நல்லது நடக்குதுன்ற மாதிரியாக இருக்கும். சந்திரனுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4ஆம் இடம்ல இருக்கு. அந்த இடங்களும் நல்லா இருக்கும். சந்திரன் வளர்பெரி அமைப்பில் இருக்கிறாரு. சந்திராசிரமம் வேற இல்லை. ராசிநாதனும் ராசியும் குருவின் பார்வையில் உச்சகுருவின் பார்வையில் இருப்பது எப்போதோ ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ மறுபடியும் ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் உச்சத்தை அடைவார்னா கூட அந்த நேரத்தில் அவங்க ராசிநாதன் ராசியில் இல்லாமல் வெளியே போயிடுவார். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில சம்பவங்கள் இந்த 1 மாதத்திற்கு மட்டும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். எதில் கோச்சார ரீதியாக அல்லாமல் தசாபக்தி ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த பாதிக்கப்பட்டிருப்பது எல்லாத்திலையும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்ன்றதுல ஒரு தெளிவுகள் வரும். பணம் எப்படி சம்பாதிப்பது, வேலை எப்படி, தொழில் எப்படி, வியாபாரம் எப்படி, விவசாயம் எப்படி, இது எல்லாத்திலையும் ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியும். அந்த முடிவின்படியே யாருடைய தூண்டுதலும் நிர்பந்தமும் இல்லாமல் நன்றாக நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பை, இந்த கோச்சார பலனை 1 மாசத்திற்கு நீங்கள் அப்படியே பயன்படுத்தி கொள்ளுவீங்க. ஆகவே பரம்பொருள் கொடுத்த கொடையாக நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இனிய வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் வார ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் 8ஆம் அதிபதியும் சந்திரனும் குருவும் பரிவர்த்தனையாகக்கூடிய அற்புதமான அமைப்பு. இந்த வாரம் சந்திராசிரமம் எதுவும் கிடையாது. ராசிநாதனே போய் 8ல் தானே போய் உட்காந்துருக்கிறார். ஆனாலும் உச்சமாத்தானே இருக்கிறார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2ஆம் இடத்திற்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாமே 2ஆம் இடத்திற்கு போய் தன வீட்டில் போய் உட்காந்து அப்படியே எதிர்பாராத தனலாபத்தை கொடுப்பார். ஆக 2 ராசி 2, 3 ஆகிய 3 இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. 12ஆம் அதிபதி இப்போது 12ஆம் இடத்திலேயே வர்றார். செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்க தேவையில்லை, வருமானம் வரும். இந்த வாரம் நல்ல வருமானம் வரும். இது ஒரு மாசத்திற்கு நீடிக்கும். ஒரு மாதத்திற்குள்ள வீட்டிற்கு தேவையான வீடே வாங்கக்கூடிய அளவிற்கு, நிலம் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு கனவு வச்சிருப்பீங்கல்ல, எப்படியாவது இந்த வீடு கட்டிடணும், எப்படியாவது இந்த மண்டபம் கட்டிடணும், எப்படியாவது இந்த நிலம் வாங்கிடணும், எப்படியாவது இந்த ஒரு இடத்துல அவங்கவுங்க ஜாதகத்திற்கு ஏற்ப ஒரு சின்ன பட்ஜெட்டோ பெரிய பட்ஜெட்டோ போட்டிருப்பீங்கல்ல, அந்த பட்ஜெட்டை நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த 1 மாசம் மட்டும் இருக்குது. ஏன்னா இந்த 1 மாசம் உண்மையிலே எக்ஸலண்டான மாசம். செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனா இங்க வந்து சேருவார். ஆக எல்லா லெவல்லையும் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத பயணங்கள், இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எப்படியாவது நடக்கும். அதன் மூலமாக கொஞ்சம் மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நோயற்ற நிலைமைகள்லாம் இப்போது வரப்போகுது. ஆஸ்பத்திரி செலவுக்கே பண்ணிக்கிட்டு இருந்தது, அல்லது தேவையில்லாம ஒரு இடத்தை பூட்டி போட்டுக்கிட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், விரைய செலவு, வெட்டி செலவு, தம்பி தங்கைகளால, அண்ணா அக்காலால, சகோதரன் கூட பிறந்துட்டான், என்ன பண்றது, செலவு பண்ணித்தான் ஆகணும். இந்த மாதிரியான வீண் விரயங்கள், வெட்டி செலவுகள் எல்லாம் இப்போது 12ஆம் இடத்தை சுபத்துவ குரு பார்க்க போகின்ற காரணத்தினால் அப்படியே வேறு விதமாக மாறி செலவுகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கான்பிடென்ட் உள்ள வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. ராசிக்கும் 2, 3 இடங்களோடு தொடர்பு கொண்ட சந்திரனால் இந்த வாரம். மகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையான காலகட்டம். ஒரு மாசத்துக்கு உச்சகுரு அப்படியே ராசிநாதன் 2ஐயும் பார்ப்பார். இப்படிப்படியா நல்லா வந்துருச்சு உங்களுக்கு. ஒரு ஜென்மச்சனியில் 7.5 சனியில் ரொம்ப கஷ்டம். ஒரு 7 வருஷம் பெரிய அளவில் கஷ்டம். நிறைய பேருக்கு வந்து பொண்டாட்டியால் அப்படி இப்படின்ட்டு ஃப்ரெண்டால் சொந்தக்காரங்கனால இப்படித்தான் ஏதோ ஒரு வகையில் வண்டி ஓடிச்சு. ஆண்களுக்கு பெரிய அளவில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரும்பாலும் கஷ்டப்பட்டவங்கலாம் மகர ராசிக்காரர்கள் தான். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. ஒரு மாசத்துக்கு உச்சகுரு ராசியை பார்க்குறாரு, ராசிநாதனையும் பார்க்க போகிறார். ஆக அந்த 2மே மனசுல எங்கெங்கே இது வரைக்கும் அடிபட்டோம், எங்கெங்கே எப்படி தப்பு பண்ணோம், ஏன் இந்த அளவுக்கு நமக்கு கஷ்டப்படுற காலத்திற்கு நம்ம தானே காரணம், இது எதனால இப்படி நடந்தது, ஏன் இவரை தேவையில்லாம நம்பணும், ஏன் இந்த இடத்துல தேவையில்லாம வாய் விட்டோம், இந்த இடத்துல தேவையில்லாம எதை செஞ்சோம், ஏன் செஞ்சோம், இந்த மாதிரியான தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடந்த கால தப்பை இனிமேல் கண்டிப்பாக பண்ணவே மாட்டீங்க.
40-50 வயசுக்காரங்க 30-40 வயசுக்காரங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில பின்னாடி இருக்கக்கூடிய பிற்பகுதி வாழ்க்கை நிறைவாக இருப்பதற்கான நல்ல அம்சங்கள் உள்ள ஒரு நல்ல துவக்க வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த மாசத்திலேயே இந்த வாரத்திலேயே மகர ராசிக்காரர்கள் ஓஹோன்னு கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படி இப்படிங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த வாரம் ஒரு அறிமுகமாகின்ற விஷயம், இந்த வாரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த வாரம் மனசுல வரக்கூடிய ஒரு எண்ணம் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல இனிமே மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் வராம படிப்படியா முன்னேற்றங்களை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைங்க. வார ஆரம்பத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்புறம் வளர்பிறை சந்திரனாக ராசியிலே இருக்கிறார். அந்த ராசியிலே இருக்கக்கூடிய புதன்கிழமை வியாழக்கிழமெல்லாம் தெளிவான சிந்தனைகள் வரும், தீர்வுகள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க எங்கெங்கே எப்படி எப்படி காய் நகர்த்தினா சக்சஸ் ஆகுன்றதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடக்கக்கூடிய இனிய நல்ல முன்னேற்ற வாரமாக அமைந்திருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆரம்பத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்தில் இருக்கிறார், அப்புறம் 1ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடத்தில் இருக்கும்போது 6-11 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகக்கூடிய தன்மைகள் வெகு தெளிவாக அருமையாக இருக்கிறது. 6-11ஆம் இடம் தான் எதிரியை ஜெயிக்கிற இடம். எதிரி வந்தாலும் எதிரியே உண்டானாலும் எதிரியை நம்மளே உருவாக்கிக்கிட்டாலும் அவனை ஜெயிப்போம் அப்படிங்கிறத 6-11ஆம் இடங்கள் வலிய அமைப்புல காட்டுது. ஆக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் அருமையா இருக்கும். எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீட்டில் என் பொண்டாட்டியே எனக்கு எதிரியா இருக்கிறா, பொண்டாட்டி அடங்கி நடப்பாங்க, எதிரிப்பியை ஜெயிக்க முடியும். வீட்டில் புருஷன் தான் பெரிய தொல்லை, நீங்க எடுத்து ஒரு பூரிக்கட்டையை காட்டினீங்கன்னா சரி அம்மா உட்கார் நான் பண்றதை பண்ணிடுறேன்ற மாதிரியாக ஒருவருக்கொருவர் அடங்கி போய் ஐக்கியமாகக்கூடிய வெளியிடங்கள்ல தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. என்னென்ன விஷயத்துல யார் யாரை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அந்த வாரத்துல முதல் 2 நாள்லயே டக்குன்னு அப்படியே விலகுங்க. பெரிய அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் சோதனைகள்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஜென்மச்சனியவே தாண்டிட்டீங்க. வாங்குற உதையெல்லாம் நல்லா வாங்கியாச்சு, இதுக்கு மேலே என்ன பெரிய உதை வாங்க வேண்டியிருக்கு. ஒரு 30 ஆண்டு காலம் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய காலமாக தான் அமையுங்க. அதற்கடுத்து நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை 12ஆம் இடத்துல இருப்பார். இந்த 12ஆம் இடம் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய இடம், வெட்டி அலைச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ வாரத்தின் நடுப்பகுதியில் தேவையில்லாத பயணங்கள் இருக்கும், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்கும். அந்த ஒரு 2 நாளை மட்டும் அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார், பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. அதனை அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா வார இறுதியில சந்திரன் ராசியிலேயே வளர்பிறையாக அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை சாந்தப்படுத்தும் என்பதால் எதிலும் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. அப்பா கையில காசு இல்லைன்னா கூட எப்படி காசு வரும்ன்ற வழி தெரிஞ்சு போச்சு. இந்த வியாபாரத்தை பண்ணலாம், அந்த வியாபாரத்தை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் என்பதுல ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதன்படியே முடிவெடுத்து அதன்படி நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போடக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரம் முழுதும் 10-11ஆம் இடங்கள்ல 12ஆம் இடங்கள்ல இப்போது இவர் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார். வார ஆரம்பமே தொழில் முன்னேற்றம், வேலையில ஏதாவது மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வேலையில வீடு மாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையான மாற்றங்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. 10, 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் வளர்பிறையாகத்தான் இருக்கிறார், உங்களுடைய 5ஆம் அதிபதி. வாரத்தின் நடுப்பகுதி புதன்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டம் விலகும். பிள்ளைங்க சம்பாரிச்சு ஏதாவது காசு அனுப்புறதை கண்டிப்பாக பார்க்க முடியும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து வைக்க முடியும். இந்த குழந்தைக்கு வேலை, இந்த குழந்தைக்கு திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். மீனராசிக்கார இளைய பருவத்தினர் தான் பாவங்க. இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறுபடியும் ஒரு லேசா பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் எந்த பக்கம் திக்கு தெரியாம எப்படி போறது அப்படி போறதுன்னு ஒரு 30-40 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய, குறிப்பாக 20 வயதுகளில் இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாருக்குமே இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இல்லை. ஆனா அவங்களுக்கு கூட இப்போ உச்சம் ராசிநாதன் உச்சமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும் இந்த வாரத்துல சந்திரனுடைய போக்கு 10, 11, 12 ஆகிய இடங்கள்ல இருக்கிறனாலையும் ஒரு கிளியர்னா ஒரு நல்ல விதமான அமைப்புகள் உண்டுங்க. வேலைக்கு போனா முதலாளி திட்டுறாரு, மேனேஜர் திட்டுறாரு, இப்படி திட்டுறாரு, தண்டச்சோறுன்றாரு, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போது அப்படியே கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும். எதிர்பாலினத்தவரின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். காதலன் காதலி அமைப்புகள் எல்லாமே இப்போது பெரிய ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அடுத்த மாசத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க இப்ப இருந்தே கொஞ்சம் உஷாரா இருங்க. ஆனாலும் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் நல்ல காலகட்டங்களாகவே இருக்கிறது. ஆகவே என்ன பண்ணுவீங்க, டைவர்ஷன் ஆவீங்க. எது தேவையோ அதை தேவையை செய்யாம தேவையில்லாததுக்கு உள்ள போயிட்டு
கொஞ்சம் அப்படியே மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய, பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம்.